நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 11 ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட மிஸ்செலேனியஸ் எக்ஸர்சைஸ் பார்க்க போறோம். இதோட முதல் கொஸ்டின்ல கேயோட வேல்யூ கண்டுபிடிங்க. இங்க ஒரு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இஃப் த லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸா இருக்கணும்னா கேக்கு வேல்யூ என்ன, இதே லைன் ஒய்க்கு பேரலா இருக்கணும்னா கே வேல்யூ என்ன, அதே மாதிரி இந்த லைன் பாசிங் த்ரூ த ஆரிஜினா இருக்கும்போது கேக்கு என்ன வேல்யூ எடுக்கும், அந்த மூணுமே கேட்டிருக்காங்க. இது ஒன் பை ஒன்னா இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த சம்மை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது உங்களோட ஒய் ஆக்சிஸ், இது உங்களோட எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக 0 டிகிரி, இது வந்து உங்களோட 90 டிகிரி வந்து உங்களோட ஒய் ஆக்சிஸ். ஸ்லோப்பை வந்து நம்ம யூஸ்வலாக எம்ன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்லோப் வந்து tan தீட்டா. tan தீட்டா அப்படின்றதா ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் பேசிக்காகவே. இப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கும்போது tan 0 வரும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் வந்து 0 தான். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸோட ஸ்லோப் அப்படின்றது ஒய் வந்து 90 டிகிரியில் கிடைக்கிறதுனால tan 90. அப்போ எம் வந்து நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்லோப் ஆஃப் த ஒய் ஆக்சிஸ் வந்து நாட் டிஃபைன்டு, நம்மளால் அதை டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஈக்குவேஷன் வந்து இப்போ வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒய் இஸ் ஈக்குவல் டு நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இப்போ பிஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற ப்ளஸ் சி அங்கே போனால் மைனஸ் ஏஎக்ஸ் ஆகும், இங்கே இருக்கிற ப்ளஸ் சி அங்கே போனால் மைனஸ் ஏ ஆகும். மல்டிப்பிள் இருக்க பி அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போகும். அப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ் ஏஎக்ஸ் பை பி மைனஸ் சி பை பி அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இப்போ இது பார்க்க என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்றது தான் பேட்டர்ன். இதில் எம்ன்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஏ பை பி அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ பை பி அப்படின்னு நம்மளால் டெஃபினட்டாக சொல்லிட முடியும். ஸோ எந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அந்த லைனோட ஸ்லோப் அப்படின்றது மைனஸ் ஏ பை பிக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் அப்படின்னா இதை நம்ம ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்க இங்கே பாருங்களேன், ஏஎக்ஸ் இது வந்து பிஒய் இது வந்து சி மாதிரி இருக்கு. ஏன்னா இதில் எந்த எக்ஸ் டேர்ம்ஸும் ஒய் டேர்ம்ஸும் இல்லை பாருங்கள். அப்போ இது வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி அப்படின்ற பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு இப்போது இதோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிட்டு இப்போ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸோட ஸ்லோப் எப்படி 0வோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க எல்லா லைனோட ஸ்லோப்பும் 0 தான். அப்போ இந்த லைனோட ஸ்லோப்பை மட்டும் நம்ம இதிலேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த கொஸ்டினில் ஏயோட வேல்யூ அப்படின்றது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது கே மைனஸ் 3. பி அப்படின்றது வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், ஒய்யோட இந்த நெகட்டிவ் சிம்பிளோடு சேர்த்து தான் எடுக்கணும். ஸோ மைனஸ் ஆஃப் 4 மைனஸ் கே ஸ்கொயர் அப்படின்றது. சியோட வேல்யூ இந்த ரிமைனிங் டேர்ம், நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு சி தேவையில்லை, மைனஸ் ஏ பை பி தான் நம்மளோட ஸ்லோப்போட ஃபார்முலா. அப்போ ஸ்லோப் ஆஃப் த கிவன் லைன் அப்படின்றது நம்மளோட பேசிக் ஃபார்முலா மைனஸ் ஏ பை பி அப்படின்றது. ஸோ மைனஸ் ஆஃப் ஏ வேல்யூ வந்து கே மைனஸ் 3, பியோட வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் 4 மைனஸ் கே ஸ்கொயர்னு எழுதிடலாம். மைனஸும் மைனஸும் என்னவாயிடும், கேன்சல் ஆகிடும். ஸ்லோப் ஆஃப் த லைன் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது இதோட ஸ்லோப்போட வேல்யூ டெஃபினட்டாக 0 தான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஸ்லோப்போட வேல்யூவும் ஈக்குவல் டு 0ன்னு தான் எடுக்கணும். இங்கே டிவைடில் இருக்க டேர்ம் அங்கே போனால் மல்டிபிள் ஆகிடும். இப்போ கே மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0, மைனஸ் 3 அங்கே போனால் ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் வேல்யூ. அடுத்து அதே கொஸ்டினில் பேரலல் டு ஒய் ஆக்சிஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்க லைன்ஸுக்கும் அதோட ஸ்லோப் வந்து நாட் டிஃபைன். அப்போ இவங்களோட ஸ்லோப் வந்து ஆக்சுவலாக நாட் டிஃபைன்ட். ஸோ நாட் டிஃபைண்டை வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நமக்கு கொடுத்துருக்க லைனோட ஸ்லோப் நமக்கு தெரியும். ஸ்லோப் ஆஃப் த கிவன் லைன் நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதையே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட ஸ்லோப், அதாவது கே மைனஸ் 3 பை 4 மைனஸ் கே ஸ்கொயர்ட் அப்படின்றதான் நம்மளோட கிவன் லைனோட ஸ்லோப். இது ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும்னா இந்த வேல்யூ வந்து என்ன வரணும்னா நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரணும். எப்போ வந்து ஒரு ஃப்ராக்ஷன் நாட் டிஃபைண்டுக்கு வரும்னா டினாமினேட்டர் 0வாக இருக்கும்போது, டினாமினேட்டர் 0வாக இருந்தால் தான் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நாட் டிஃபைன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் த கண்டிஷன் நம்ம என்னன்னு சொல்லிக்க முடியும்னா the denominator will be equal to 0ன்னு சொல்லிடலாம். ஏன்னா அப்போ தான் அது நாட் டிஃபைன் கிடைக்கும். மைனஸ் கே ஸ்கொயர்ட் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் கே ஸ்கொயர்ட் ஆகிடும், ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து ரூட் ஆகிடும். அப்போ ரூட் 4 இஸ் ஈக்குவல் டு கே. ரூட்லேருந்து வெளில எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரெண்டு சிம்பிளுமே கேக்கு கிடைக்கும். அப்போ கே இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்றது தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பாசிங் த்ரூ த ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரிஜின் அப்படின்னா 0,0 அப்படின்னு அர்த்தம். ஒரு லைன் வந்து 0,0 வழியாக பாஸ் ஆச்சு அப்படின்னா 0,0 அப்படின்ற கோஆர்டினேட் வந்து கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ 0,0 சாட்டிஸ்ஃபை த கிவன் ஈக்குவேஷன். ஸோ சாட்டிஸ்ஃபை த கிவன் ஈக்குவேஷனாக என்ன அப்படின்னீங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட பிளேஸ்லையும் ஒய்யோட பிளேஸ்லையும் 0வும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷன் வந்து வேலிட் தான். இப்போ இந்த எக்ஸோட பிளேஸ்லையும் 0, ஒய்யோட பிளேஸ்லையும் நம்ம 0 போடும்போது 0 இன்ட்டு எனிதிங் இந்த மொத்த டேர்மும் 0 ஆகிடும். அதே மாதிரி 4 மைனஸ் கே ஸ்கொயர்ட் இன்ட்டு 0 பண்ணும்போது இந்த டேர்மும் 0 ஆகிடும். இதில் எக்ஸ் அண்ட் ஒய் இல்லாததுனால இந்த டேர்ம் மட்டும் தான் உங்ககிட்ட இருக்கும்.
k squared minus 7k plus 6 is equal to 0. இந்த ரெண்டு டேர்மும் 0 ஆயிடுச்சு. அப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மட்டும் தான் இருக்குது. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் k வேல்யூ. இங்கே 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணால் 6 வரணும். அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது -7 வரணும். அப்போ -6 -1 பண்ணும்போது மல்டிபிள் பண்ணால் +6 ஆட் பண்ணும்போது -7 நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்கிறதுனால இதை டிவைடட் பை 1 பண்ணிக்கலாம். ஸோ எந்த சேஞ்சும் ஆகாது. அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை k - 6 k - 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். அப்போ k - 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு ஆப்ஷன், k - 1 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. -6 அங்கே போனால் +6 ஆகும். அப்போ k இஸ் ஈக்குவல் டு +6, இது k இஸ் ஈக்குவல் டு +1. ஸோ ரெண்டுமே கேயோட வேல்யூஸ் தான். ஸோ k இஸ் எய்தர் 1 or 6 அப்படின்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன்ஸ் which cut off intercepts on the axis whose sum and product are 1 and -6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்களோட y axis, இது உங்களோட x axis. இப்போ நம்ம ஒரு லைன் வரைகிறோம் அப்படின்னா அந்த லைன் x axisல ஒரு பாயிண்ட்டையும் y axisல ஒரு பாயிண்ட்லேயும் மீட் பண்ணலாம். அப்படி மீட் பண்ணும்போது x axisஸை மீட் பண்ணுற பாயிண்ட் x இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க, y axisஸை மீட் பண்ணுற பாயிண்ட் y இன்டர்செப்ட்னு சொல்லுவாங்க. இதை ஏனோ இதை பீனோ நம்ம ஜென்ரலாக எடுப்போம். இதை நம்மளோட பேசிக் ஃபார்முலா x/a + y/b ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸோட இன்டர்செப்டும் ஒய்யோட இன்டர்செப்டும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் எழுத சொன்னாங்கன்னா இதுதான் உங்களோட ஃபார்முலா. இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இன்டர்செப்ட் ஆஃப் எக்ஸும் ஒய்யும் நம்ம ab அப்படின்னு எடுத்திருக்கோம். சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த இன்டர்செப்ட் 1 -6. அதாவது இந்த ரெண்டு இன்டர்செப்டையும் சம் பண்ணால் 1 வரும், ப்ராடக்ட் பண்ணால் -6 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் அப்படின்னா அந்த ஏயும் பியும் ஆட் பண்ணான்னு அர்த்தம். இப்போ a + b இஸ் ஈக்குவல் டு 1. ப்ராடக்ட் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிற வேல்யூன்னு அர்த்தம். இப்போ ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு a × b இஸ் ஈக்குவல் டு -6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். அப்போ இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணிவிட்டு ஏயும் பியும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ பியோட வேல்யூஸ் ஈக்குவல் டு -6/a அப்படின்னு எழுதிக்கலாம் ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து. இந்த b வேல்யூவை கொண்டு போய் முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ a + b இஸ் ஈக்குவல் டு 1ன்ற ஈக்குவேஷனில் இந்த bக்கு பதிலாக -6/a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ a -6/a இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்குது. இங்கே என்ன பண்ணிக்கோங்க, எல்சிஎம் எடுத்துக்கோங்க. a × a a ஸ்கொயர் -1 × 6 6, டினாமினேட்டரில் ஒரு a இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே டிவைடில் இருக்க அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளாயிடும். அப்போ a ஸ்கொயர் -6 இஸ் ஈக்குவல் டு a. இந்த ப்ளஸ் a அந்த பக்கம் தான் மைனஸ் ஆகும். அப்போ a ஸ்கொயர் -a -6 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வருது. இங்கே 1 இங்கே -6 மல்டிபிள் பண்ணால் -6 வரணும். அதே ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணால் -1 வரணும். ஸோ -3 + 2 அப்படின்னு எடுக்கும்போது மல்டிபிள் பண்ணால் -6ம் சப்ட்ராக்ட் பண்ணால் -1ம் கரெக்டாக வருது. முதல் நம்பர் 1 இருக்கிறதுனால இதை டிவைட் பண்ணால் எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. அப்போ இங்கே இருக்கிற வேரியபிள் a. அப்போ a - 3 a + 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 பண்ணும்போது a இஸ் ஈக்குவல் டு -3 அங்கே போனால் +3 ஆகும், +2 அங்கே போனால் -2 ஆகும். அப்போ a இஸ் ஈக்குவல் டு 3ன்னு ஒரு ஆப்ஷன், a இஸ் ஈக்குவல் டு -2ன்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1 a இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் 1ல் இஃப் ஏயோட வேல்யூ +3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். பியை கண்டுபிடிக்கணும். b என்னது -6/a. அப்போ b இஸ் ஈக்குவல் டு -6/aன்னு எழுதிக்கோங்க. அப்போ -6/aக்கு பதிலாக நம்ம 3 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ வேல்யூ என்னது -2. பியோட வேல்யூ -2 தான். இப்போ ஈக்குவேஷன் எழுதிடலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் ஈக்குவேஷனை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. x/a + y/b இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றது நம்மளோட பேசிக் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன். இதில் x/aக்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது 3 ப்ளஸ் பிக்கு பதிலாக நமக்கு கிடைச்சிருக்கிறது -2. y/-2 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதிக்கலாம். இது நம்மளோட ஈக்குவேஷன். இதை இன்னும் ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கணும். ஸோ -2 இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா -2x + 3y by -6ன்னு வரும். -6 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் இப்படி எழுதிக்க முடியும். ஸோ -2x + 3y இஸ் ஈக்குவல் டு -6 இப்படி எழுதிக்கலாம். எப்போவுமே ஒரு ஈக்குவேஷனில் நிறைய நெகட்டிவ் சைன்ஸ் இருந்தது அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணி 2x - 3y இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னும் நம்ம எழுதிக்கலாம். இது உங்களோட கேஸ் 1. இப்போ அதே மாதிரி கேஸ் 2 எழுதிடலாம். எதுக்காக கேஸ் 2 எழுதுறோம்னா நமக்கு ஏக்கு 2 வேல்யூ கிடச்சதில்ல, 3 வச்சு ஒரு தடவை போட்டிருக்கோம். அதே மாதிரி 2வை யூஸ் பண்ணி சம்மை ஒரு தடவை அப்ளை பண்ணிடணும். அப்போ இஃப் a இஸ் ஈக்குவல் டு -2 இருந்தது அப்படின்னா பியோட வேல்யூ கொஸ்டினில் -6/a நம்ம எடுத்திருக்கோம். அப்போ -6/-2 கேன்சல் பண்ணால் +3 கிடைக்குது. இப்போ ஈக்குவேஷன் எழுதிடலாம். x/a + y/b ஈக்குவல் டு 1 அப்படின்றது நம்மளோட ஈக்குவேஷன். 3 இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு 2 இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஈக்குவேஷன்
3x minus 2y by minus 6 வரும். அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய்க்கலாம். 1 கூட மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ இது அப்படியே விடலாம். இல்லை -6 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து +6னும் எழுத முடியும். ஸோ ரெண்டு கேஸ்லையும் கிடச்ச ஈக்குவேஷனை தான் எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். 2x minus 3y is equal to 6ன்றது ஒரு ஈக்குவேஷன். இதில் நிறைய மைனஸ் சைன் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணி -3x plus 2y equal to 6 அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் இப்படியே எழுதினா கூட உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டு தான். What are the points on the y-axis whose distance from this line is 4 unit அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லைன்லேருந்து இப்போ இந்த லைன்ன்றது வந்து இது வந்து x/a plus y/b equal to 1 மாதிரி இருக்குது. அதாவது இந்த 3 வந்து எக்ஸோட இன்டர்செப்ட், எக்ஸோட இன்டர்செப்டும் ஒய்யோட இன்டர்செப்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 3, இது வந்து 4. இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லைன்லேருந்து 4 யூனிட் அவே இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸில் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒய் ஆக்சிஸில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த லைன்லேருந்து கரெக்டாக 4 யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த 4 யூனிட்ஸ் அப்படின்னா இதோட பேசிக் ஃபார்முலா. இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த பேஸ் லைன் வந்து ax plus by plus c equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து x1, y1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்மேட். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக இந்த நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அதாவது ax1 plus by1 plus c அப்படின்றத எழுதிக்கணும். கீழே வந்து √a² plus b² அப்படின்னு எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிரும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. இப்போ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்குதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய் ஆக்சிஸில் இருக்க ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்னா 0, சம் டேர்ம் இருக்கும். ஒய்ன்றது ஆல்ரெடி இங்கே ஈக்குவேஷனில் இருக்கிறதுனால வேறு ஏதாவது ஒரு ஆல்ஃபெட் ஏபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ 0, b அப்படின்ற பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்க ஒரு பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட் தான் 0, b. இந்த ஈக்குவேஷன் நம்ம இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கணும். இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இல்லை இல்லையா, அதனால் இந்த ஃபார்மேட் கொண்டு வரதுக்காக இதை எல்சிஎம் எடுத்துக்கலாம். அதாவது x/3 plus y/4 equal to 1 அப்படின்ற ஈக்குவேஷனில் எல்சிஎம் எடுத்தோன்னா 4 into x 4x plus 3 into y 3y divided by 4 3s are 12 வரும். டிவைடில் இருக்க 12 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிப்ளைட், அப்போ 1 into 12 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 4x plus 3y equal to 12 இருக்குது. ப்ளஸ் 12 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -12 equal to 0. அப்போ இதுதான் என்னோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இந்த பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதாவது 0, b அப்படின்ற பாயிண்ட்லேருந்து இந்த லைனுக்கு, அதாவது 4x plus 3y minus 12 இந்த லைனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 4 யூனிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து 4 யூனிட்டாக இருந்தால் இந்த பியை கண்டுபிடிங்க அப்படின்றது தான் உங்களோட கொஸ்டின். ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸையும் ஒய்யும் எடுத்துகிட்டு இந்த 0ம் பியும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டினாமினேட்டரில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி ரூட்டில் எழுதிக்கணும். டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி 4ன்னு கொடுத்துருக்கிறதுனால இது 4 is equal to இங்கே உள்ள 4 into 0 0, 3 into b 3b -12 அப்படின்னு இருக்குது. இந்த √4² plus 3² வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. ஸோ √25 வெளில எடுத்தால் நமக்கு 5ன்னு கிடைக்கும். அப்போ இந்த டினாமினேட்டரில் இதோட வேல்யூ வந்து 5 தான். இங்கே வந்து மாடுலஸ் இருக்குது. ஸோ இங்கே மாடுலஸ் போட்டிருக்கோம். ஏன் இந்த மாடுலஸ் எழுதிட்டே வரோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவில் வராது அப்படின்றதுக்காக நம்ம அந்த மாடுலஸ் சைன் யூஸ் பண்ணுறோம். இந்த மாடுலஸோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2 பாயிண்ட் நம்ம சால்வ் பண்ணோம். அதாவது மாடுலஸ்குள்ளே பாசிட்டிவில் இருந்தாலும் வெளியே வரும்போது பாசிட்டிவில் தான் எடுப்போம், நெகட்டிவில் இருந்தாலும் அதே வேல்யூவை நம்ம பாசிட்டிவில் தான் எடுப்போம். இப்போ இந்த உள்ளே இருக்கிற ரிட்டம் வந்து பாசிட்டிவாகவும் இருந்திருக்கலாம், நெகட்டிவாகவும் இருந்திருக்கலாம். அப்போ இதுலேருந்து நம்ம வந்து 2 கேஸ் பிரிச்சுக்கணும். என்ன அப்படின்னா 4 is equal to 3b minus 12/5 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனையும் 4 is equal to -3b minus 12/5 அப்படின்னும் 2 டேர்மாக எடுத்துக்கணும். மாடுலஸில் உள்ளே இருக்க ஒரு டேர்ம் பாசிட்டிவாகவும் இருந்திருக்கலாம், நெகட்டிவாகவும் இருந்திருக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது முதல்ல இந்த 5 இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 20 ஆகிடும். 4 5s are 20, 3b minus 12 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி இந்த 5 இங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 20 is equal to -3b plus 12. இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கிடைக்குது. -12 அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா +12. அப்போ 20 plus 12 is equal to 3b. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா 32 is equal to 3b. அப்போ b is equal to 32/3 அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. இங்கே +12 இங்கே வந்ததுன்னா -12 ஆகும். இல்லைனா இதை இப்படி மாற்றியும் நம்ம எடுத்துக்க முடியும். எப்படி வேணாலும் சால்வ் பண்ணுங்கள். -12 is equal to -3b. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா 8. இங்கே இருக்கிற -3 மல்டிப்பிள் இருக்குது, இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ -8/3ன்னு எழுதிக்கலாம். இதுதான் உங்களோட பியோட வேல்யூ. நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்க ஒரு பாயிண்ட்டை தான் கேட்டிருந்தாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ் வந்து நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா 0, b அப்படின்னு எடுத்திருக்கோம். பிக்கு வந்து நமக்கு 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு. 0, 32/3 அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி
0, -8/3 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே கொடுத்துருக்க லைன்லேருந்து 4 யூனிட் அவே தான் இருந்திருக்கும். அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். Question number 4 பார்க்கலாம். Find the perpendicular distance from the origin to the line joining the points cos theta, sin theta and cos phi, sin phi கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கொஸ்டின் என்னன்னா from the origin அப்படின்னா 0, 0 அப்படின்னு அர்த்தம். 0, 0 அப்படின்ற பாயிண்ட்லேருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. யாருக்குன்னா லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதாவது இதுதான் உங்களோட காஸ் தீட்டா சைன் தீட்டா, இது வந்து காஸ் பை சைன் பை. இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற லைனுக்கு ஆரிஜின்லேருந்து வரைகிற இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். இந்த லைனோட ஈக்குவேஷன் மட்டும் தெரிஞ்சால் இந்த ஈக்குவேஷனில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி டினாமினேட்டரில் a² - b² அந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும். இப்போ நம்மளோட பேசிக் என்னென்னா இந்த லைனோட ஈக்குவேஷனை தான் கண்டுபிடிக்கணும். ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இதான் உங்களோட பேசிக் பாயிண்ட். x1 y1 x2 y2 கனெக்ட் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா x - x1/x2 - x1 y - y1/y2 - y1. இப்போ காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் பை சைன் பை இவங்களை கனெக்ட் பண்ணுற இந்த லைனோட ஈக்குவேஷனை முதல்ல கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டால் சம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து உங்களோட x1, இது உங்களோட y1, இது உங்களோட x2, இது உங்களோட y2. ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் தான். இங்கே எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக எதுவுமே சப்ஸ்டியூட் ஆகாது. ஏன்னா நம்ம ஃபார்ம் பண்ணுறதே ஒரு ஈக்குவேஷன் தான். x - x1க்கு வந்து காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. பை x2க்கு வந்து கொஸ்டினில் காஸ் பை மைனஸ் x1ஓட வேல்யூ திருப்பியும் காஸ் தீட்டா which is equal to y - y1க்கு பதிலாக சைன் தீட்டான்னு இருக்குது. டிவைடட் பை y2 வந்து சைன் பை மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் இருக்க டைம் இங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும், இங்கே டினாமினேட்டரில் இருக்க டைம் அங்கே வந்தால் மல்டிப்ளை ஆகிடும். அப்போ இது x - காஸ் தீட்டா, இங்கே சைன் பை மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். அந்த சைடு ஆல்ரெடி y - சைன் தீட்டா நம்மக்கிட்ட இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் இருக்க டைம் அங்கே எடுத்துகிட்டு போனோன்னா காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை மல்டிபிள் தான் பண்ணோம். மல்டிபிள் பண்ணி ax + by + c அப்படின்ற பேட்டர்னில் கொண்டு வந்துடணும். ஸோ முதல்ல எக்ஸை வச்சு உங்கள் ரெண்டு பேரையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ x × sin பை x sin பை அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் திருப்பி x × sin தீட்டா வந்து x × sin தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து ஒரே டைமில் x × sin பை மைனஸ் சைன் தீட்டா இப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு எக்ஸ் டேர்ம் தான் தேவை. அடுத்து காசு வச்சு மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் காஸ் தீட்டா சைன் பை, இந்த மைனஸும் ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. which is equal to இந்த சைடு முதல்ல y வச்சு மல்டிபிள் பண்ணும்போது y ஆஃப் அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு எக்ஸ் டேர்மும் ஒய் டேர்மும் அப்படியே தான் தேவைப்படும். ஸோ y × காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்ற டேர்ம். அடுத்து இந்த மைனஸ் சைன் தீட்டா வச்சு இவங்களை மல்டிபிள் பண்ணணும். ஸோ மைனஸ் சைன் தீட்டா காஸ் பை அப்படின்ற டேர்மும் மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்ற டேர்மும் கிடைக்குது. இங்கே ஒரு சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது, இங்கே ஒரு சைன் தீட்டா காஸ் தீட்டா இருக்குது. இங்கே இருக்க ப்ளஸில் டேர்ம் அங்கே போனால் மைனஸில், இது ரெண்டும் கண்டிப்பாக என்ன தான் ஆகும், கேன்சல் தான் ஆகும். இப்போ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் இப்போ எக்ஸ் வந்து இங்கே இருக்குது, அதாவது சைன் பை மைனஸ் சைன் தீட்டா ஆஃப் எக்ஸ் அப்படின்ற டேர்ம். ஒய் டேர்ம் இந்த சைடில் நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது மைனஸில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நம்ம. ஸோ மைனஸ் ஆஃப் காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா, இங்கே வந்து ஒய்ன்ற டேர்ம் இருக்குது. கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே காஸ் பை சைன் தீட்டா நம்மக்கிட்ட இருக்குது, மைனஸ் காஸ் தீட்டா சைன் பை இருக்குது. இங்கே வந்து மைனஸ் சைனும் காஸ் பையும் இருக்குது, ஈக்குவல் தாண்டி அங்கே வரும்போது பாசிட்டிவ் வந்திருக்கு. அப்போ ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் பை அப்படின்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இது பாருங்கள், ax + by + c மாதிரி இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே நம்ம சின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதை யூஸ் பண்ணி தான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஈக்குவேஷன் ஃபார்மில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் நிறைய நெகட்டிவ் சைன்ஸ் இருக்குது. மொரோவர் இதில் சைன் சேஞ்ச் பண்ணால் ஃபார்முலா ஈஸியாக சப்ஸ்டியூட் ஆகிடும். அதனால் மல்டிபிள் பை -1 பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஈக்குவேஷனில் எல்லாருக்கும் சைன் மாற்றுவோம்ல. ஸோ இங்கே எக்ஸ் வந்து இங்கே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஆஃப்னு எழுதிக்கலாம். இது நெகட்டிவ் ஆஃப்னு இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஆஃப்னு எழுதிக்கலாம். இது நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் பாசிட்டிவாக நெகட்டிவாகவும் எழுதியிருக்கேன். காஸ் தீட்டா சைன் பைன்னு இருக்கிறத சைன் பை காஸ் தீட்டான்னு கூட எழுதிக்கலாம். அதே மாதிரி இது காஸ் பை சைன் தீட்டான்னு மாற்றி கூட எழுதிக்கலாம். இந்த மல்டிப்பிளில் தான் இருக்குது. இதை பாருங்கள், சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி மாதிரி இருக்குது. சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி யாரோட ஃபார்முலானா சைன் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா. அப்போ இவங்களை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நம்ம சைன் ஏ மைனஸ் பின்னு போட்டுக்க போகிறோம். இதில் இந்த மைனஸை உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம்னா இவங்க வந்து பிளேஸ் மாற்றி எழுதிக்கலாம். அதை இது மைனஸ்லேயும் இது ப்ளஸ்லேயும் வந்திருக்கும். அப்போ நமக்கு வந்து சைன் தீட்டா மைனஸ் சைன் பை ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இது வந்து காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா ஆஃப் ஒய்
இவங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், சைன் ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். அதாவது சைன் ஏக்கு பதிலாக பையும் பிக்கு பதிலாக தீட்டாவும் இருக்குது. அப்போ சைன் பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் பார்க்கறதுக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 பேட்டர்னில் இருக்குது. ஸோ கொஸ்டினில் நம்மளோட ஏ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது சைன் தீட்டா மைனஸ் சைன் பை அப்படின்றது தான். பியோட வேல்யூ வந்து ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், அதாவது காஸ் பை மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட சி வேல்யூ சைன் ஆஃப் பை மைனஸ் தீட்டா அப்படின்றது நம்மளோட வேல்யூ. ஏபிசி அதாவது இந்த லைனோட ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் நம்மளோட லைனோட ஈக்குவேஷன். ஆரிஜின்லேருந்து இதோட டிஸ்டன்ஸை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான பேசிக் ஃபார்முலா ஏ ஆரிஜினில் இருந்தால ஏ இன்ட்டு 0 பி இன்ட்டு 0 ப்ளஸ் சி அப்படின்னு எழுதணும். டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எனி பாயிண்ட் டு த லைனோட ஃபார்முலா. இதில் ஏ இன்ட்டு 0 பி இன்ட்டு 0 வரதுனால இந்த ஈக்குவேஷனில் இதுதான் நம்மளோட ஏ, இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். அப்போ சி மட்டும் தான் நியூமரேட்டரில் இருக்கும். டினாமினேட்டரில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதணும். ஏ வேல்யூம் பி வேல்யூம் நம்ம கிட்ட கொஸ்டினில் இருக்குது, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் நான் எழுதியிருக்கேன். ஏக்கு பதிலாக சைன் தீட்டா சைன் ஃபை த ஹோல் ஸ்கொயர், பிக்கு பதிலாக காஸ் ஃபை மைனஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இங்கே சி மட்டும் தான் இருக்கும். இந்த ரெண்டு பேரும் 0 ஆகிட்டாங்களா? இங்கே பாருங்கள், இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் இருக்குது, இதுவும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் தான் இருக்குது. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதிக்கணும். இதுவும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரில் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதிட்டோம். இப்போ இங்கே இருக்கிற இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவும் 1 வந்துடும் நம்மளோட ஐடென்டி. இந்த மாதிரி இந்த காஸ் ஸ்கொயர் பையும் இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் பை இவங்க ரெண்டு பேரும் ஒரு 1 வந்துருவாங்க. அப்போ இது ஒரு 1, இது ஒரு 1, 1 + 1 வந்து நமக்கு 2, அதான் நான் இங்கே 2ன்னு எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு டேர்ம்லையும் இதுவும் பாருங்கள், ரெண்டு பேர்கிட்டே -2 காமனாக இருக்குது. இந்த மாதிரி -2 வெளியில் எடுத்துட்டோம்னா சைன் தீட்டா சைன் பை ப்ளஸ் காஸ் தீட்டா காஸ் பை அப்படின்றது கிடைக்குது. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் 2 வந்து காமன். அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்ன் பாருங்களேன், சைன் ஏ சைன் பி ப்ளஸ் காஸ் ஏ காஸ் பி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது யாரோட ஃபார்முலானா காஸோட ஃபார்முலா, காஸ் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா இது. அப்போ அந்த ஃபார்மேட் தான் நமக்கு உள்ளே கிடச்சிருக்கு. அப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு இப்போ மேலே நியூமரேட்டரில் வந்து சைன் பை மைனஸ் தீட்டா அப்படியே இருக்கட்டும். டினாமினேட்டரில் ரூட்டில் ரெண்டுமே 2 காமனாக இருக்குது. 2 வெளியில் எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் இங்கே 2 வெளில போயிடுச்சுன்னா இந்த டேர்ம் இருக்கும். ஆனால் இதை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பதிலாக என்னென்னு எழுதிக்கலாம், காஸ் ஏ மைனஸ் பி. ஏ வந்து இங்கே வந்து தீட்டாவும் பையும் இருக்குது, அப்போ பை மைனஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இதோட வேல்யூ இது வந்து 1 மைனஸ் காஸ் தீட்டா மாதிரி இருக்குது பாருங்கள். 1 மைனஸ் காஸ் தீட்டாவோட ஃபார்முலா 2 டைம் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2. இது நம்மளோட பேசிக் ஃபார்முலா தான். இதே ப்ளஸில் வந்தால் நம்ம காஸில் எழுதுவோம், மைனஸில் வந்தால் சைனில் எழுதுவோம். ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த ஃபார்மேட் கொண்டு வந்துக்கலாம். இந்த மேலே சைன் இருக்குது, கீழே சைன் தான் நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால தான் அதை எழுதியிருக்கோம். ஸோ இப்படி எழுதிட்டு டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் ஒரு 2 இருக்குது. இதோட ஃபார்முலா 2 டைம் சைன் ஸ்கொயர் பை மைனஸ் தீட்டா பை 2 அப்படின்னு கிடைக்குது. இதை எழுதிக்கோங்க, எழுதியாச்சு. இப்போது இதில் வேறு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா, மேலே வந்து சைன் தீட்டா இருக்குது, கீழே வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஆக்சுவலாக சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்குது. இன்னொரு பேசிக் ஃபார்முலா பாருங்கள். இப்போ சைன் 2x அப்படின்னா நம்ம எழுத வேண்டியது 2 டைம்ஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதுவோம். இந்த இடத்துல 2 இல்லை அப்படின்னா ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஹாஃப் ஆங்கிள்னா சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டைம் இது பை 2 ஆயிருக்கு. அப்போ சைன் எக்ஸ் பை 2 இன்ட்டு காஸ் எக்ஸ் பை 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம்ல, அதை தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ இது வந்து சைன் எக்ஸ் மாதிரி இருக்குது, அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு என்னென்னு எழுதிக்கலாம்னா 2 டைம் சைன் எக்ஸ் பை 2 சைன் தீட்டா மைனஸ் பை பை 2 காஸ் பை மைனஸ் தீட்டா பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் ரூட் 2 2 தடவை 2 இருக்கிறதுனால ஒரு 2வை நம்ம வந்து காமனாக வெளியில் எடுத்துக்க முடியும். இதில் வந்து சைன் ஸ்கொயர் பை பை 2 இருக்குது, ஸ்கொயரில் இருக்கிறதுனால ஒரு டேர்ம் வந்து வெளில வந்துடும். அப்போ சைன் பை மைனஸ் தீட்டா பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. நம்ம போட்டது ஆக்சுவலாக வந்து உங்களோட டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து மாடுலஸ், ஏன்னா ரூட்லேருந்து வெளில வர நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம இது டிஸ்டன்ஸ்ன்றதுனால பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறதுக்காக மாடுலஸ் போட்டிருக்கோம். போட்டாச்சு. இப்போ இங்கே இருக்கிற 2 இங்கே இருக்கிற 2வும் கேன்சல் ஆகிடும். ஒரு சைன் பையும் இங்கே இருக்கிற சைனும் கூட கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் டேர்ம் பார்த்தீங்கன்னா அந்த காஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ காஸ் ஆஃப் பை மைனஸ் தீட்டா பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே மாடுலஸ் போட்டுடலாம், ஏன்னா வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல எடுக்கணும் அப்படின்றதுக்காக. உங்களுக்கு டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, அப்போ இதுதான் உங்களோட டிஸ்டன்ஸோட கரெக்டான வேல்யூ ஃப்ரம் த ஆரிஜின். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.